ஆப்கி அதாலத்துல டாக்டர் ஃபாரூக் அப்துல்லா மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் ஓவர் ஆம்பிஷியஸ். டாக்டர் சார், எப்பவுமே நீங்க ஏதாவது ஒன்று செய்ய விரும்புறீங்க, உங்களுக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு ஒரு சின்ன மினிஸ்ட்ரியை கொடுத்துட்டாங்கன்னு. அதாவது இங்க இதுதான் பிரச்சனையே. இந்திய மக்களுக்கு இங்க மினிஸ்ட்ரினா யாரும் எதுவும் சொல்லி கொடுத்ததே இல்ல. அதாவது இந்த மினிஸ்ட்ரி எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இங்க ஒரு டைம் வரப்போகுது. இப்போ இருக்கிற எனர்ஜி எல்லாம் சுத்தமா காலியாக போகுது. பெட்ரோலியமா இருக்கட்டும், நிலக்கரியா இருக்கட்டும், நாம என்னைக்கும் காலியாகாத எனர்ஜிஸை நோக்கி போகணும். அதனால தான் உலகத்துல மிக அதிகமான டெவலப்டு கண்ட்ரீஸ்ல எல்லாத்த விட அதிகமான இந்த எனர்ஜிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது மட்டும்தான் நாளைய உலகத்தை காப்பாற்ற முடியும். மினிஸ்ட்ரியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா, ராஜா கம்யூனிகேஷன் மினிஸ்டர், அவர் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரிக்கு 65,000 கோடி பட்ஜெட். குலாம் நபி ஆசாத் ஹெல்த் மினிஸ்டர், அவருடைய பட்ஜெட் 18,500 கோடி. ஜி.கே. வாசன் ஷிப்பிங் 24,000 கோடி பட்ஜெட். பிரஃபுல் பட்டேல் சிவில் ஏவியேஷன் 10,000 கோடி பட்ஜெட். ஆனா உங்க மினிஸ்ட்ரியோட பட்ஜெட் வெறும் 1,268 கோடி. ஆனா அதுவும் செலவாகல. ஒருவேளை ஒரு மனுஷன் செலவு பண்ண தயாரா இருந்தா, வேலை பண்ண தயாரா இருந்தா அதோட பட்ஜெட்டும் அதிகரிக்கும். பட்ஜெட் ஸ்டாப் ஆகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வேலை செய்யணும். ஆனா டாக்டர் சார், உங்களுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதை பார்த்து மற்றவங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு எப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும்னா, அதுல எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இருந்தா, இல்ல ஃபாரின் மினிஸ்ட்ரி கிடைச்சிருந்தா, ஒரு காமர்ஸ் மினிஸ்ட்ரியா இருந்தா நீங்க அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியல. இந்த மினிஸ்ட்ரியை பத்தி மக்கள் புரிஞ்சுக்கவே இல்லை. என்ன இதுல பர்ஃபார்ம் பண்ண விடுங்க. நான் இதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணா வேற ஒரு மினிஸ்ட்ரி வரும் ஆட்டோமேட்டிக்கா. இதுல என்ன இருக்கு? எதுவுமே நிக்க போறதே இல்ல. இப்ப பேப்பர்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, உங்களுக்கு கோபர் கேஸ் மினிஸ்ட்ரியை தான் கொடுத்துருக்காங்கன்னு. நியூஸ் பேப்பர்ல என்னோட நலன் கருதியும் இருக்காங்க. அவங்க தான் இதை எழுதி இருப்பாங்க. இப்ப நான் அவங்க பேரை சொல்ல விரும்பல. அவங்களுக்கு என்ன தெரியும்? கோபர் கேஸும் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல இடத்த பிடிக்கும், எல்லாமே காலி ஆயிரும். நிலக்கரியும் இருக்காது, எண்ணெயும் இருக்காது. நம்ம கோபர் கேஸால மோட்டார் சைக்கிள் ஓட்டுவோம், ட்ரெயின் ரன் பண்ணுவோம். இந்த சூரிய கதிர்களால கப்பல் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடுகள்ல கூட இதனால பவர் சப்ளை வரும். எல்லாரும் அடிக்கடி இதை சொல்லிட்டு இருக்காங்க, டாக்டர் ஃபாரூக் அப்துல்லாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு, அவர் ஸ்டேச்சருக்கு ஏத்த மாதிரியான மினிஸ்ட்ரியை கொடுக்கலன்னு. பாருங்க, இந்த மினிஸ்ட்ரி எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இதை யாரும் வாங்க தயாரா இருக்க மாட்டாங்க. நான் இதை சேலஞ்சா தான் எடுத்திருக்கேன். ஒன்னு பர்ஃபார்ம் பண்ணுவேன், இல்லனா போயிருவேன். நான் அந்த மாதிரி ஆளுங்கள்ல ஒருத்தன் இல்ல. இந்த மாதிரி நாற்காலியை பிடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறதுக்காக. போக சொன்னா இங்கிருந்து ஒரு கும்பிடு போட்டு அப்படியே போயிருவேன். உங்க விருப்பம் தான் என்ன? இந்த மினிஸ்ட்ரியை போதும் நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு. வேற எந்த விருப்பமும் இல்லை. நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், நீங்க ஒரு இன்டர்வியூல சொன்னீங்களாமே, ஜனாதிபதியாக விரும்புறேன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக விரும்புறேன். ஒருவேளை நான் இந்த மினிஸ்ட்ரியில என்னோட திறமைய காட்டினேன்னா, அப்போ அல்லாஹ் விரும்புனா நான் அந்த பதவிக்கு கூட போய் சேருவேன். நாங்க கண்டிப்பா எதிர்பார்ப்போம். ஆனா உங்க கடந்த 6 மாத காலமா உங்க பேக்ரவுண்ட பார்த்தோம்னா, அப்ப நீங்க முதல்ல அசம்பிளில 2 இடத்துல போட்டிட்டீங்க, 2 இடத்துலயுமே ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷன்ல போட்டிட்டீங்க, அங்கேயும் ஜெயிச்சிட்டீங்க. அதுவும் உங்களுக்கு பத்தாம இப்ப லோக்சபா எலெக்ஷன்ல போட்டிட்டீங்க. ஆக்சுவலா நீங்க எங்க தான் இருக்க விரும்புறீங்க? பாருங்க, நான் உங்க எதிரில என்ன நிரூபிச்சிட்டேன். என்னால எல்லா எலெக்ஷன்லயும் போட்டியிட்டு ஜெயிக்க முடியும்னு. ஆனா அந்த சீட்டெல்லாம் நீங்க விடவும் செய்வீங்க. ஆமா, ஒருவேளை மனுஷன் முன்னேறி போகணும்னா ஒருவேளை இதையும் விட்டுருவேன். அப்ப நான் ஜனாதிபதி ஆவேன். அப்ப நீங்க சொல்லுவீங்க ஜனாதிபதி ஆயிட்டீங்க. ஆனா வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, என்னால இந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியாது. அப்ப நாங்களே உங்களை சந்திக்க ஜனாதிபதி மாளிகைக்கு வந்துருவோம். எங்க விஷயம்லாம் உங்க கூட இருக்கு. சார், என்ன நானே ஒரு ஆம்பிஷன் லேடியா நினைக்கிறேன். ஒரு லேடி ஆம்பிஷியஸா இருக்குது நல்லது தானா இந்த காலத்துல? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப ஆம்பிஷியஸ், ஆனா இந்த காலத்துல ஒரு லேடி ஆம்பிஷியஸா இருக்கிறது சரிதானான்னு கேக்குறாங்க. எதுக்குன்னா, இத பாருங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு லேடி இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆம்பளை அவங்களுக்கு முன்னேற சான்ஸ் கொடுப்பாங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஒருவேளை ஒரு பெண்மணி இப்படி ஆகணும்னு நினைச்சா, அப்புறம் அவங்க முன்னேற்றத்திற்கு போராடணும், முன்னேறி போகணும். யாரு துணியிலையோ அவங்களுக்கு நீங்க எப்ப துணிகிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அப்புறம் இப்போ இந்திய பெண்மணிகளா இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா பெண்மணிகளுக்கும் அவங்களோட உரிமை என்னன்னு தெரியும்.
அவங்களோட உரிமையை பறிக்கவும் தெரியும். நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. மறுபடியும் இங்க பெண்மணிகள் இந்தியாவோட எஜமானர்களா இருப்பாங்க. அப்ப டாக்டர் சாரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பெண்மணிகள் தானா? அதுதான் உண்மையா? பாருங்க, பெண்களை மதிக்காதவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பான்? மதிப்பு கொடுக்காதவன், அன்பு காட்டாதவன், அவன் எப்படி ஒரு மனுஷனா இருப்பான்? நீங்க இந்த விஷயத்தை இப்ப சொன்னீங்க. அதாவது உங்க பையன் அமர் அப்துல்லா சிஎம் ஆனப்போ நானும் சிஎம் ஆக விரும்புறேன்னு. அப்புறம் ரஜித் சார் கேள்வியை கேட்கல, நீங்களே சொன்னீங்க அதாவது இந்த மந்திரி பதவியை விட்டுட்டு நான் ஜனாதிபதி ஆகிடுவேன்னு. நீங்க இத ஒத்துக்க மாட்டீங்களா? அதாவது உங்க மேல சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் நீங்க காரணம்னு 100க்கு 100 உண்மைன்னு நான் உங்ககிட்ட நினைக்கிறீங்களா? ஒன்னு கேட்கறேன், உங்களுக்கு எந்த ஆம்பிஷனுமே இல்லையா? அப்படின்னா நீங்க மனுஷனே இல்ல, உங்களுக்கு ஆம்பிஷன் இல்லேன்னா. அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? அவனுக்குள்ள நான் இப்படி ஆகணும் அப்படின்னு இல்லைன்னா. இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா அதை நீங்க ஆனா இது ஒத்துக்கிறீங்களா? இல்ல, நான் இந்த மாதிரி 10 குற்றச்சாட்டுகள் கூட ஏத்துக்கிறேன். ஆனா நான் இன்னைக்கு விலகி போக மாட்டேன். எந்த மனுஷனுக்குள்ள ஆம்பிஷன் இல்லையோ அவன் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. புரிஞ்சுதா? நீங்க எல்லாரும் நான் என்ன ஒரு கேள்வி விரும்புறீங்க? சார். டாக்டர் சாரோட ஆம்பிஷன் சார், ஒரு கேள்வி நிறைவேறணும்னா அந்த பிரபுவோட தயவு இருக்கணும். டாக்டர் ஃபரூக் அப்துல்லா இந்திய ஜனாதிபதி ஆகணுமா? உங்கள அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்கெல்லாம் கையை தூக்குங்க. டாக்டர் சார், இங்க வந்த மொத்த பேர் அதான் விரும்புறாங்க. எங்க வாழ்த்துக்களும் உங்க கூட இருக்கு.